ஹாய் வீவர்ஸ், மார்னிங் குக்கிங்ல தான் வந்து பார்க்க போறோம். மார்னிங் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து டீ தான் வந்து முதல்ல வைப்பேன். அதை வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து மற்ற ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். டீ வச்சு குடிச்சாதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டீ வச்சுட்டு கூடவே வந்து ஒயிட் ரைஸும் வந்து வச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டீ வடிகட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேர்க்கடலை மசாலா சட்னி தான் வந்து செய்யலான்னு இருக்கு. அதனால வேர்க்கடலை வறுத்து எடுத்து தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, வேர்க்கடலை எல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சு விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் போல கொதிக்கணும். அப்பதான் வந்து இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு சைட் டிஷ்க்கு கருப்பு மூக்கல்ல சுண்டல் தான் வந்து செய்ய போறேன். ஒரு 6ல இருந்து 7 விசில் போல விட்டு எடுத்தாச்சு. தாளிச்சுட்டுல எண்ணெய், கடுகு, வெங்காயம், வரமிளகாலாம் போட்டு அது தண்ணியோடவே சேர்த்துருங்க. தண்ணி எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால வந்து தண்ணியோடவே வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வந்து செய்ய போறேன். அதனால வெண்டைக்காய் வந்து ஆயில் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கும் போது அந்த வழவழப்பெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெய், கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு, மிளகு, சீரகம் வந்து அதிகமா சேர்த்துடலாம். இந்த புளிக்குழம்புக்கு மிளகு, சீரகம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி பழம் வந்து ஒரு 2 போல சேர்த்துருக்கேன். கூடவே வந்து மிளகாய் தூள், சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததும் புளி கரைச்சி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வெண்டைக்காவை இதுல போட்டுடலாம். வெண்டைக்காய் போட்டு ஒரு 15 நிமிஷம் போல ஆகும். நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் வந்து இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சுண்டலும் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஃபைனலா வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெப்பர் சேர்த்து ஆட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பெப்பர் ஆட் பண்ணும்போது சுண்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. நீங்களும் பெப்பர் சேர்த்து செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும்போது சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து இட்லி தான் வேணும்னு சொன்னா, ஆனா இட்லியா குளிச்சு விட்டோம்னா மதியம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது. அதனால வந்து இட்லியை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இது மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திருக்கேன். இது கூட வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து செய்யணும். ஆனா வந்து அவ எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு சொல்லுவா. அதனால வந்து எதுவுமே நான் சேர்க்கல. தக்காளி பழம் மட்டும் சேர்த்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. நல்லா வந்து தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வந்து இட்லியை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னி, மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், கருப்பு மூக்கல்ல சுண்டல், வெண்டைக்காய் புளிக்குழம்பு இவ்வளவுதான் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு. என்னோட லஞ்ச் மெனு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.